இனப்பிரச்சினைக்கான தீர்வாக மாகாண சபை தொகுதியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்ன தெரிவித்துள்ளார். இலங்கைக்கான கனடிய உயர்ஸ்தானிகர் இசபெல் மார்டினுக்கும் பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்னவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளது. இனப்பிரச்சினைக்கான தீர்வாக மாகாண சபை தொகுதியை வலுப்படுத்துவதன் முக்கியத்துவத்தை ஜனாதிபதி ஏற்றுக்கொண்டுள்ளதாகவும் அது குறித்து எதிர்காலத்தில் விரைவான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையிலான அரசியல், பொருளாதார மற்றும் சமூக உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பில் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாகாண சபை தேர்தல் குறித்து கனடா விசேட கவனம் செலுத்தியதுடன் இலங்கையில் தாமதமடைந்துள்ள மாகாண சபை தேர்தலை நடத்துவது குறித்து உயர்ஸ்தானிகர் இதன்போது வினவியுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலளித்த அமைச்சர் அரசாங்கம் தேர்தலை வேண்டும் என்றே தாமதப்படுத்தவில்லை எனவும் சில சட்ட மற்றும் தொழில்நுட்ப விடயங்கள் மற்றும் எல்லை நிர்ணயம் தொடர்பிலான பிரச்சினைகள் காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கனடாவின் இந்து பசிபிக் மூலோபாயம் மற்றும் அதில் இலங்கையின் பங்கு தொடர்பிலும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. நல்லிணக்கம், உயர்கல்வி மற்றும் அபிவிருத்தி திட்டங்களுக்கு ஆதரவளிப்பதற்கு தயாராக உள்ளதாக கனேடிய உயர்ஸ்தானிகர் இதன்போது தெரிவித்துள்ளார். குறிப்பாக கனடாவின் பாத்வேஸ் டு பீஸ் திட்டத்தின் ஊடாக இனங்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும், இரண்டாவது மொழியாக பரஸ்பர மொழிகளை கற்றுக்கொள்வதை ஊக்குவித்து தொடர்பாடலை மேம்படுத்தவும் கனடா ஆதரவளிக்கும் என அவர் கூறியுள்ளார். உயர்கல்விக்காக இலங்கை மாணவர்களுக்கு கனடாவில் முதுகலை மற்றும் ஆராய்ச்சி பட்டங்களுக்கான மேலதிக வாய்ப்புகளை வழங்கவும் இதன்போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப ஒத்துழைப்பின் கீழ் புத்தளம், மன்னார் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நிலவும் குடிநீர் பிரச்சினைகளை தீர்ப்பதற்கு தேவையான தொழில்நுட்ப உதவியை வழங்கவும், முதற்கட்ட ஆய்வின் பின்னர் உரிய திட்டங்களை நடைமுறைப்படுத்தவும் கனேடிய பிரதிநிதிகள் இணக்கம் தெரிவித்துள்ளனர்.